ஹாய் ஐம் விஜயலக்ஷ்மி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா B.Edல 4th செமஸ்டரில் இருக்க க்ரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக Unit-2 தான் பார்க்க போகிறோம். Unit-2 எதை பற்றினது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன? நார்மல் சில்ட்ரனையும் டிசபிள் சில்ட்ரனையும் ஒரே வகுப்பறையில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவனுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறப்போ அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பேரியர்ஸ் வருது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றினது தான் இந்த டாபிக். குயிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த டாபிக் மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸில் சொல்லலாம். அதில் என்னெல்லாம் பேரியர்ஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஒன் யாரை வச்சு யாரால் பண்ணலாம் அப்படின்றது தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஒன் இதனால் என்ன பெனிஃபிட், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேரியர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதில் மொத்தம் 3 பேரியர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆட்டிடியூடனல், சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூடனல் பேரியர்ஸ். இந்த ஆட்டிடியூடனல் பேரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக்கஸ்ட் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப ஃபியூ பீப்புளால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய பீப்புள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க மெஜாரிட்டியாக. என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு தடையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட்ஸ், பியர் குரூப்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன் இவங்கள போய் தடையாக சொல்கிறாங்க? இவங்க தானே இவங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன் இவங்கள தடையாக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பியர் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் போய் பார்த்தோன்னா நார்மல் சில்ட்ரனும் இருப்பான், டிசபிள் சில்ட்ரனும் இருப்பான். அப்போது டிசபிள் சில்ட்ரனை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு, புள்ளி பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அப்போ என்ன ஆகும், டிசபிள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், தன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்குவான், ஷையாக ஃபீல் பண்ணுவான், அவன் ஸ்கூல் வர மாட்டான். அப்போ இது ஒரு பிக்கஸ்ட் பேரியர் தானே. இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நார்மல் சில்ட்ரோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவான், டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம குழந்தைங்க இருக்கப்போ நம்ம குழந்தைங்களும் அப்படி ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு போய் சேர்க்குறது தான் இந்த ஆட்டிடியூடல் பேரியர்ஸாக இருக்குது. அப்போ இதுவும் ஒரு பெரிய தடை பேரண்ட்ஸ் கிட்ட. இப்போ டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மல் சில்ட்ரனுக்கு ஈஸியாக டீச் பண்ணிடலாம். டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், டெக்னிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், டிசைனிங் கோர்ஸ் நிறையா பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகும். அப்போ டீச்சர்ஸும் ஒரு பேரியர்ஸாக தான் ஆட்டிடியூடல் பேரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கருதப்படுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ்னால் என்னென்னா கட்டமைப்பு தடைகள். இதை ஃபுல்லாக பேரண்ட்ஸோட தலைகளை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்டேஜஸாக இதை பிரிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா வில்லியம்ஸும் சான்சஸும் 2013 ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸை பற்றி ஒரு 4 ஸ்டெப்ஸில் அனலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா டைம் பாவர்ட்டி, லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், லேக் ஆஃப் ஆக்சஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ். இந்த 4மே பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இப்போ டைம் பாவர்ட்டி நேர பற்றாக்குறையாக இருந்தால் அவனோட ஃபினான்ஷியலாக அந்த ரிசோர்ஸு அவனுக்கு லேக்காக இருக்கும். அவனோட ஆக்சஸ் பற்றாக்குறையாகும். இதெல்லாம் எதனால் ஏற்படும், ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான். டைம் பாவர்ட்டினா என்ன, ஒரு மனுஷன் தன்னோட இண்டிவிஜுவலான திங்கிங்கோ ஃபீலிங்ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு நிலமை. ஏன் அப்படின்னா அவனுக்கு வேறு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்போ டிசபிள் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அவங்களால தன்னோட ஃபீலிங்ஸையோ தன்னோட இமோஷன்ஸையோ வெளிக்காட்ட முடியாது. டைம் பாவர்ட்டினா என்ன, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனோட ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கு வேறு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதே தான் அந்த பேரண்ட்ஸ்க்கும். இப்போ டிசபிள் சில்ட்ரன் இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, அவங்களோட நீட்ஸை பூர்த்தி செய்கிறதா தான் இருக்கும். இப்போது ஸ்கூல் டேஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸால் வெளியில் ஒர்க் போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவனுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும், அவனை ஈவினிங் ரிசீவ் பண்ணணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயும் அவனோட தேவைகளை தான் பார்த்துக்கிறதா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது தன்னோட இண்டிவிஜுவலான லைஃப்பை அவங்களால வாழ முடியாது, ஒர்க்குக்கோ எதுக்கோ பண்ண முடியாது. அப்போது அவனோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸுன்றது ஒரு தடையாகுது. டைம் பாவர்ட்டியால் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தடையாகுது. அப்போது அவங்கள இப்போ நார்மல் பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பேபி சிட்டர், சைல்ட் கேர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. லோ இன்கம் வாங்குறவங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களால ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. ஏன்னா அவங்க ஒர்க் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய ரீசன் என்னவாக இருக்கும், நேர பற்றாக்குறை.
ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தடையாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களோட செல்ஃப் கேரும் பண்ணிக்க முடியாது, தன்னோட குழந்தைங்களுக்கு தேவையானதையும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்சஸ். சில நேரத்தில் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கோ ஏதோ அரேஞ்ச் பண்ணுறப்ப இவங்களுக்கான டிரான்ஸ்போசிஷன் ஏற்படுத்த மாட்டாங்க, இவங்களாலையும் போக முடியாது. அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுறது, ஒரு ஆக்சசபிலிட்டியே இல்லை, அவங்க ரொம்ப ஒரு பாவர்ட்டியான நிலமையில் இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு டைம் பாவர்ட்டிக்கோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்க்கோ அண்ட் தென் ஆக்சஸ்க்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. முன்கூட்டியே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இந்த தடைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. இது வரைக்கும் 2 பேரியர்ஸ் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா ஆட்டிடியூடல், ஸ்ட்ரக்சரல் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ். இந்த சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டத்தால் தான். ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நீட்ஸ் என்ன, அதனால் என்ன பேரியர்ஸ் இருக்குது டிசபிளுக்கு அப்படின்றது தான் இந்த சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ். சில சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓவர் க்ரௌடிங், inappropriate language, long waiting list at special schools, lack of assistive technology and teaching assistance, communication, curriculum, funding, policy barriers, teachers, physical barriers, socio-economic barriers, organization of the education system. இந்த சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கப்படுறது ஓவர் க்ரௌடிங்னால் என்ன, நார்மலாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக இருக்க வைக்கிறது தான் ஓவர் க்ரௌடிங். அப்படி இருக்கப்போ டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நார்மல் சில்ட்ரன்ஸோடு இருந்தான் அப்படின்னா அவனுக்கான தேவை அங்கே பூர்த்திப்படாது. அப்போ அந்த ஓவர் க்ரௌடிங்கும் அவனுக்கு ஒரு பேரியராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் inappropriate language. டீச்சர்ஸ்க்கும் அவனுக்கான சைன் லாங்குவேஜ் என்னன்னு தெரியாது, ஸ்டூடெண்ட்டாலேயும் சில பேரால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாது. இதுதான் inappropriate languageன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் சில ஸ்கூல்ஸில் இந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவனுக்காக தனியாக போய் ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு பேரியர் தான். அடுத்து லேக் ஆஃப் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏற்ற மாதிரியான இப்போ பிரைலி மெத்தடோ ஒரு ரேம்ப் வாக்கோ அவனுக்காக டீச் பண்ணுற ஒரு மெத்தட்ஸோ அந்த டெக்னாலஜியோ இருக்கிறதில்ல, அதுவும் ஒரு பற்றாக்குறையாக சொல்கிறாங்க. சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்காக முன் வர மாட்டாங்க. தான் வந்துட்டு இந்த ஒரு வேலையை செய்கிறேன், டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கும். ஸோ டீச்சிங் அசிஸ்டன்ஸும் ஒரு பேரியராக சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன்னா என்ன, ஒருத்தரால் இன்னொருத்தர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லையா. இப்போது நார்மல் சில்ட்ரன் ஈஸியாக புரிஞ்சுப்பான், டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்குவான், அவனுக்கேற்ற சைன் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அந்த சைன் லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த டீச்சர் பெட்டராக இருந்திருக்கணும், அந்த டீச்சர் ஒரு ட்ரெயினப் ஆயிருந்திருக்கணும். அப்படி ஒரு டீச்சர் இல்லை அப்படின்னா அவனால் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அதைத்தான் ஒரு பேரியராக இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய மேஜர் பேரியர் அப்படின்னு பார்த்தோன்னா கரிக்குலம். ஏன்னா கரிக்குலம் டிசைன் பண்ணுறது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸால் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கரிக்குலத்தை வடிவமைக்கணும். இல்லை அப்படின்னா அவனால் வந்துட்டு இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அவனால் லேர்ன் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் டீச்சர்ஸுமே ஒரு பேரியராக தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய அவங்க ட்ரைனிங் டைமில் ட்ரெயினப் ஆகிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க இன் சர்வீஸ் நல்லா பண்ணியிருந்தால் தான் இன் சர்வீஸ் அவங்களால நல்லா பண்ண முடியும். ஃபிசிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல்ஸில் வந்துட்டு டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேம்ப் வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டேர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாதையில் வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனோட ஃபிசிக்கல் பேரியர்ஸ் வந்துட்டு ஓவர் கம் ஆகும். இப்போ ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற அவனோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் ஃபண்ட் அலாட் பண்ணணும். இப்போ ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான்.
அண்ட் தென் பாலிசி பேரியர்ஸும் சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் ஒரு பேரியர்ஸாக தான் இதில் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பேரியர்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த பேரியர்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்க்ளூஷனை கொண்டு போகிறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன். அதில் சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ப்ரமோட் நியூ பாசிட்டிவ் climate, excellence in teaching and learning, embrace students' diversity, encourage students' interaction, promote positive classroom climate, foster a community of learners within our classes. Promote நியூ பாசிட்டிவ் climate அப்படின்னா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான தடைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி அவனை குட் வேயில் திங்க் பண்ண வச்சு அவனாலேயே பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கறது தான் ஒரு பாசிட்டிவ் லேர்னிங் கிளைமேட்னு சொல்கிறது. இந்த டீச்சர் வந்துட்டு பில்ட் பண்ணணும், ஒரு பர்சனல் கனெக்ஷனை ஸ்டூடெண்ட்ஸோட ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், அவன் பர்ஃபார்ம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸலன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். இப்போ லேர்னிங் எப்போ வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு டீச்சிங் எஃபெக்டிவாக இருக்கப்போ. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அதுக்கான யுக்திகளை எப்படி கையாளணும், ஒரு லேர்னிங் ஸ்டைல்ஸாக இருக்கணும், டீச்சிங் ஸ்டைல்ஸாக இருக்கணும், எப்படி டீச் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ண வைக்கணுன்றத ஒரு டீச்சர் முதல்ல தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிறப்ப அதோட லேர்னிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவுட்புட்டாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ராவான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். Next one, embrace student diversity. It is essential to value and embrace diversity in ethnicity, religion, gender, sexual orientation, background and even academic readiness. Next one என்னென்னா, encourage student interactions. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஸ்கூலோட எப்படி கனெக்ட் ஏற்படுத்தலாம், அகடமிக்கலி அண்ட் சோசியலி. அவன் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அகடமிக்கலி சோசியலி ஒரு ஸ்கூலோட கனெக்ட் ஆவான். அப்போ என்ன பண்ணணும், ஒரு டீச்சர் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி, ஒரு கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கணும். அதுக்கப்புறம் அவனோட தாட்ஸ் என்னென்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அவனோட ப்ராப்ளம் என்னென்னு அனலைஸ் பண்ணணும். அவனோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்கணும். ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை, ஒரு சூழலை அவனுக்கு வந்துட்டு உருவாக்கி கொடுக்கணும். இது மூலமாக அவனோட என்கரேஜ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக. ஃபாஸ்டர் அ கம்யூனிட்டி ஆஃப் லேர்னர்ஸ் வித்தின் ஆர் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதை செவரல் வேஸில் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணலாம். கொலாபரேட்டிவ், கோஆப்ரேட்டிவ் வச்சு நம்ம கிளாஸ் ரூம்ஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். அவ்வளோதான் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷனை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ் டு ஓவர் கம் த பேரியர்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எப்படி ஊக்குவிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஓவர் கம் பேரியர்ஸில் சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்ச் த நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஃபிசிக்கல் ஆக்சஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட், teacher training and support, community involvement, family involvement, training within the education system, policy changes. Change the negative attitude அப்படின்னா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த இன்க்ளூசிவ்னை பற்றின தாட்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவான வேயை கொடுக்கறது தான் சேஞ்ச் த நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்போ என்ன ஆகும், அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும், நம்மளும் போயிட்டு இங்கே சர்வைவ் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்சஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஒரு கை கால் வராதவனாக இருக்கட்டும், கண்ணு தெரியாதவனாக இருக்கட்டும், அவனோட அக்சசிபிலிட்டி வந்துட்டு ஈஸியாக இருக்கிறப்ப அவனோட லேர்னிங் க்ரோத் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங்கோ, அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, டாய்லெட்ஸ், இதெல்லாமே அவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைச்சு கொடுக்கறது தான் இந்த ஃபிசிக்கல் ஆக்சஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட். கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்மல் சில்ட்ரனுக்கும் டிசபிள் சில்ட்ரனுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக
இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட லேர்னிங் வந்துட்டு தடைப்படும். இப்போ வந்துட்டு கரிக்குலம் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணுறப்ப லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி அதை அசஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சரியான பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது ஓகே. சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த கரிக்குலமை ரீஃப்ரேம் பண்ணி அந்த டிசபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி வடிவமைக்கணும். இதுதான் கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட். டீச்சர் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சரோட ரோல் தான் இது ஃபுல்லாக, டீச்சரோட இன்வால்வ்மெண்ட் தான் இதில் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அவங்க டீச்சர் வந்துட்டு ப்ரீ சர்வீஸ் இன் சர்வீஸ் லெவலில் நல்லா வெல் அண்ட் குட்டாக ட்ரெயின் ஆகி இருக்கணும். சப்போஸ் அப்படி அவங்க வெல் அண்ட் குட்டாக இல்லை அப்படின்னா ரீட்ரெயின் பண்ணி அவங்களே மெருகேற்றி அதுக்கப்புறம் தான் டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி டீச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களால அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுதான் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்னா என்ன? சில கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புறக்கணிப்பாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து நிதி திரட்டியோ அந்த பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கம்யூனிட்டி வந்துட்டு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறப்போ இந்த சொசைட்டி வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். சொசைட்டி டெவலப் ஆனால் நம்மளோட கண்ட்ரியே ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஃபேமிலியில் சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டிலையே இருப்பாங்க. சில நேரம் பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் அவங்கக்கிட்டேயுமே இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க தன்னை வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக மாற்றிக்கணும். கான்ஃபிடென்ஸ் லெவலோடு அவங்க இருந்தால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியும். ஒரு சைல்டு கேர்னை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும். அவங்களே இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த மாதிரியான தடைகள்லாம் ரிமூவ் ஆகும். அதுதான் ஃபேமிலி இன்வால்மெண்ட். பேரியர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ யாரை வச்சு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த டாபிக் தான் கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பில்டிங் அமாங் டீச்சர்ஸ். இதை ஒரு 3 கேட்டகரிஸாக சொல்கிறாங்க. ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங், இன் சர்வீஸ் ட்ரைனிங் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு டீச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரைனிங் எடுக்கிற காலத்தை தான் சொல்கிறாங்க. அந்த ட்ரைனிங் காலத்தில் அவங்க வந்துட்டு ஒழுங்காக ட்ரைனிங் போய் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்களோட இன் சர்வீஸ் வந்துட்டு ஒரு குட் வேல தான் இருக்கும் அப்படின்றது தான் இதோட கோல். இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடியலி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஷுட் பி எ கம்பல்சரி சப்ஜெக்ட் ஃபார் ஆல் டீச்சர் கேண்டிடேட்ஸ் அண்ட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் கரிக்குலா. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கான ஒரு பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ், எப்படி அவங்களோட சப்ஜெக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இந்த ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் countries with strong track records of implementing inclusive education, such as the United Nations and Australia, have adopted this model for a long time. As a long-term goal, countries should work towards promoting inclusive education as a compulsory subject in pre-service training program. Nationwide efforts have been initiated in this direction in our country also. இதுதான் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்கோட ப்ரோக்ராம். ஒன்று என்னென்னா இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் நடக்கிறது. ஒரு ஸ்கூலில் போய் ஒரு வேலை பார்க்குறது. ப்ரீ சர்வீஸில் பண்ண எல்லாமே இங்கே வந்து அப்ளை பண்ணி ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் இன் சர்வீஸ் ட்ரைனிங் இன்க்ளூட்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ் who are already working in the classroom. In addition to develop the skills of professional before entering the workforce, it is essential that teachers already teaching be provided skills and techniques for inclusive education. In-service training program offers particularly effective strategy to improve the quality of the entire educational system for all children regardless of their needs. Then, inclusive education methods are child-centered, employ active and participative learning techniques that improves teachers' capacity to teach children both with and without disabilities.
Collaborative and participative techniques not only enhance learning outcomes but also reduce prejudice and discrimination among children. இதுதான் இன் சர்வீஸ் ட்ரைனிங்கோட ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்னென்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி. இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜியை வச்சு எப்படி ஒரு எஃபெக்டிவான எஜுகேஷனை கொடுக்கறது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இதை வந்துட்டு ஏடி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயும் சொல்லுவாங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜி is any tool that helps students with disabilities do things more quickly, easily or independently. It can be elaborate and expensive or simple or low cost. Assistive technology services are supports for using assistive technology devices such as assistive technology evaluations, equipments, maintenance, technical assistance, demonstration or training. Assistive technology can be the lifeline that increases a students' opportunities for education, social interactions, and meaningful employment. Technology helps to students with disabilities on many different levels. It can help them accomplish tasks like master grade level content. இப்போ கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு எஃபெக்டிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரைலி மெத்தட்லேயோ அல்லது சைன் லாங்குவேஜ்லேயோ அவங்களுக்கு டீச் பண்ணுறது மூலயமா அவங்களோட எஜுகேஷன் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் ஆகும். அதுதான் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. அண்ட் இட் கேன் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் ஆட்டிசம் to do such things as develop a concept map for a research paper and write using grade level vocabulary or words they otherwise wouldn't use without a computer due to poor spelling skills. The computer either needs the text digitally or presents it at a lower level grade for students with reading disabilities or visual impairments. It may help the disabled master educational concept that would otherwise has been beyond their reach. Students can experience abstract concepts such as growth for follower through 3D simulations. கெப்பாசிட்டி பில்டிங்கில் டீச்சர்ஸை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்ன? பங்குதாரர்கள். டீச்சர்ஸ் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இவங்களுக்கு ஒரு வெல்விஷர்ஸ் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணலாம், ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க கேட்டகரைஸை பார்க்கலாம். In a word, stakeholders have a stake in the school and its students, meaning that they have personal, professional, civic or financial interest or concern. However, to make inclusive education a reality, a number of pieces in the system have to fall in place. It is true that the government of India has made a significant fund allocation to achieve education for all through SSA. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா எஜுகேஷன் ஃபால் அப்படின்ற ஒரு திட்டத்து மூலமாக ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒன்று எல்லாத்துக்கும் பரப்புகிறாங்க. இதில் கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஜென்ரல் எஜுகேட்டர், கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், பியர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அட்வொகேசி, லீடர்ஷிப், ஃபேமிலி கோல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ். இவங்க எல்லாரும் தான் ஒரு பங்குதாரர்களாக டீச்சர்ஸ் இல்லாமல் செயல்படுறவங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் எஜுகேட்டர். இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டரோட பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி அப்ரூவ் ஆகும் அப்படின்னா ஆர்சிஐ மூலமாக. ஆர்சிஐ அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்களோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா இயர்லி ஐடென்டிஃபிகேஷன், டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூஸிங் மல்டிபிள் டெக்னிக்யூஸ், டெவலப்பிங் அண்ட் இண்டிவிஜுவல் எஜுகேஷன், டிசைனிங் அப்ராப்ரியேட் கரிக்குலம், ஒர்க்கிங் வித் ரெகுலர் டீச்சர். நெக்ஸ்ட் ஜென்ரல் எஜுகேட்டரை பற்றி அவங்களோட ரோல் பார்க்கணும் அப்படின்னா பியர் கொலாபரேஷன், பியர் கோச்சிங், டீம் கோச்சிங், டீச்சர் மென்டார்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். இதில் கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பாங்க,
ரிசோர்ஸ் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிளாஸ் டீச்சரால் அவங்கள கொஞ்சம் கவனிக்க முடியும், இந்த டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்க முடியும். பட் சப்ஜெக்ட் டீச்சர் அந்த ஆரில் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டை கவனிக்க முடியும். கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். In inclusive schools, though the responsibility of education of all children lies with the regular teacher, the resource teacher are expected to facilitate inclusive education by supporting the children and the teachers in regular schools. In some instances, it is seen that regular teachers consider that children with special needs are the exclusive responsibility of resource teacher. It is also observed that resource teacher often do not communicate effectively or sufficiently with the regular teachers with regard to the education of children who need support. This results in lack of coordination between the teachers, ultimately defeating the purpose of inclusive education. சொன்னோம் இல்லையா, அந்த கிளாஸ் டீச்சர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு வேறுபாடு, அவங்க எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இதோட ரோல். நெக்ஸ்ட் பியர் குரூப்ஸ் அப்படின்னா ஒத்த வயதுடைய மாணவர்கள், அந்த நார்மல் சில்ட்ரன் டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, அவங்க மூலியமாக எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லா பீப்புளையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அடுத்து ஷுட் டூ ஒர்க் வித் குரூப், ஒரு குரூப்பாக செயல்படணும். ஷுட் டெவலப் ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் வித் ஆல், ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடை எல்லாத்துக்கிட்டையும் டெவலப் பண்ணணும். ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் த டைவர்சிட்டி, என்னெல்லாம் பாகுபாடு இருக்கோ அதை அந்த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஷுட் கிரியேட் அ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்டகிரேஷன், எந்த ஒரு மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தணும். இதுதான் பியர் குரூப்ஸோட ரோல். நெக்ஸ்ட் ஒன் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி சைல்ட் கேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்கரேஜ் த சைல்டு, educate their children at home, discuss about the child performance with the class teacher, to be aware of school policies, program, rules and routine, be informed and involved in education decision of affect their children. இந்த பேரண்ட்ஸ் எப்போவுமே ஒரு ஸ்கூல் கரிக்குலத்தோட அந்த பாலிசிஸோடு ஒத்து போகணும். இவங்க டெசிஷன் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாத டெசிஷன்ஸை எடுக்கணும். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம், அவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு நல்ல ஸ்டாஃபை, ஒரு வெல் ட்ரெயின் ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்காணிக்கிறது, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணுறது, இதுதான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. அவங்களோட ஃபிசிக்கல் பேரியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேம்ஸோ ஸ்டேர்ஸ் வைக்கிறதும் இவங்களோட ஒரு முக்கியமான வேலையும் கூட. செலக்டிங் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டாஃப் என்ஷூர் தட் ஆல் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் இன்க்ளூஷன் ரெகக்னேஷன் த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் நீட்ஸ், சப்போர்ட்டிங் த ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி பேரியர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறப்ப அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சொசைட்டியில் டெவலப்டாக இருக்கும். அப்போது அவங்க ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்கூலாக மாறுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா அட்வொகேசி. அட்வொகேசி இஸ் மெயின் டு அச்சீவிங் ஈக்விட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ த எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்ட் குரூப் இன்க்ளூடிங் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். So they actively participate and are directly included in decision making progress affecting their lives. இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, சேஞ்ச் ஓரியன்டட் அபவுட் என்கேஜிங் constructively with those we see to influence. Advocacy in evidence based-ஆக இருக்கணும் எல்லாமே. Advocacy is built on partnerships. நெக்ஸ்ட் ஒன் லீடர்ஷிப். இதோட ரோல் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் ஃபார் இன்க்ளூஷன் மீன்ஸ் சீக்கிங் அவுட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் டெனட்ஸ் of inclusion and constructing an administrative approach that complements to execution those tenets by teachers. Next one, family and involvement. இதில் family and involvementல ஒரு 4 walls class room-ஆக பிரிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் கொலாபரேஷன் மெத்தடில் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட் பற்றியும் யோசிக்கணும். பேரண்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஃபேமிலி கல்ச்சர் டைவர்சிட்டிஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி அண்ட் ரெப்யூட்டேஷன்ஸை பற்றி ஸ்கூல்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட்.
பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வளர்க்கணுன்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூலமாக பேரண்ட்ஸ்க்கு எப்படியெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், ப்ரொடெக்டிவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். லாஸ்ட் இந்த ஸ்டேக் ஹோல்டர் லிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜிஓஸ் அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கெப்பாசிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா, அட்வொகேசி அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட், ஒரு பாலிசியை டெவலப் பண்ணுறது என்ஜிஓட வேலை. கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறதும் என்ஜிஓட வேலை. அண்ட் டீச்சர் ட்ரைனிங் எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். நெக்ஸ்ட் ஒன், ரிசர்ச் அண்ட் நாலேஜ் ஷேரிங், டைரக்ட் சப்போர்ட் அண்ட் ரிசர்ச் ப்ரொவிஷன், கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது எல்லாமே என்ஜிஓட ரோல்ஸ். லாஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன். இது வரைக்கும் பேரியர்ஸ் என்னென்னு பார்த்தோம், எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தோம், யாரால் அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பயன் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனால் அதில் இருக்க பேரியர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ என்னெல்லாம் டெவலப் ஆகும்னா, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பாண்ட் டெவலப் ஆகும். ஸ்டூடெண்ட்க்கும் உள்ள, அதாவது நான் டிசபிள் ஸ்டூடெண்ட்க்கும் உள்ள பாண்ட் நல்லா க்ரியேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும். அவன் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் கரிக்குலமோட அடாப்ட் ஆகிக்குவான். அவனோட இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டாஃப் கொலாபரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவனோட ஆக்சஸ் மதிப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். பியர் ரோல்ஸ் மாடல் அண்ட் அகடமிக், சோஷியல் அண்ட் பிஹேவியர் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும். இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட டாபிக் முடிஞ்சுது. தேங்க்யூ.